foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஃபில்லிங்கா இருக்க போற ரெசிபி கார்ன் அண்ட் மஷ்ரூம் சீஸ் ஓப்பன் டோஸ்ட். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகிற இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக செய்ய சொல்லி தரப்போகிறேன். ஒன்று அவனில் பேக் பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஸ்டவ் டாப்பில் எப்படி செய்கிறதுன்றதை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் கேப்சிகம்மை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கிற ஃப்ரோசன் ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு வாட்டி வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம 6 to 7 பட்டன் மஷ்ரூம்ஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகணும் இல்லையா, அதுக்கு தகுந்த சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணுங்கள். இப்போது காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாவை பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கிறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெப்பர் பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா போதுமாக இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியெல்லாம் வற்றணும், அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் சில்வர் ஃபாயிலை போட்டுட்டு அது மேலே 4 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டை வச்சிடலாம். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் நீங்கள் 2 பக்கமும் பட்டர் ஆர் கீ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடுங்க. இப்போது பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மஷ்ரூம்ஸு, அதை ஒரு ஸ்லைஸ் மேலேயும் நல்லா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போது எல்லா ஸ்லைஸ்லேயும் இந்த மாதிரி மஷ்ரூம் ஃபில்லிங்கை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஸ்லைஸ்லையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கிரேட்டட் சீஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணுறது கம்பல்சரிலாம் இல்லை, இருந்தது பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூ கேன் லீவ் இட். அதுக்கப்புறமா இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரீ ஹீட்டட் அவனில் 240 டிகிரியில் நம்ம 7 to 8 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலரில் தெரியும். உங்களோட ப்ரெட்டும் நல்லா பேக் ஆகி ப்ரௌன் கலரில் லைட்டாக சைட்ஸ்லலாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அவனை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். அவனில் வச்சு ஒரு 4 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஸ்லாம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இருக்கும், பார்த்தாலே தெரியுது இல்லையா. கரெக்டாக 8 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சீஸில் கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அப்புறம் ப்ரெட்டும் நல்லா பேக்காகி இருந்தது. இப்போது இதை வெளியில் எடுத்துட வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு. உங்கள்கிட்ட அவன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவன்லேயே பேக் பண்ணுங்கள். ஏன்னா 8 மினிட்ஸில் 4 டோஸ்ட்டை டக்குன்னு பேக் பண்ணிடலாம். இதுவே உங்கள்கிட்ட தவா இருந்ததுன்னா அட் அ ஸ்டெச்சில் 2 டோஸ்ட் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை தவா சைஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது இதே டோஸ்ட்டை ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு ப்ரெட்டில் ஃபில்லிங்கை அப்ளை பண்ணி மேலேயும் கீழேயும் பட்டர்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்ச தவாவில் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கிரேட்டட் சீஸை போட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா 8 to 9 மினிட்ஸில் தவாலேயே சூப்பரான நம்மளுக்கு டோஸ்ட் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்திருக்குன்றது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். If you like this recipe video, do give a thumbs up, try this recipe and comment on how it turns out to you, and don't forget to subscribe to our channel. Thanks for watching.